Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones. ஸ்டாலின், இந்த வருடம் அதாவது இரண்டாவது முறையாக பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார். பாஜக சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவரை வரவேற்பதற்காக? சக்தி, நான் தற்போது சிவானந்தா சாலையில் இருக்கேன். 3 நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கு தமிழக பாஜக சார்பில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்படும். நீங்க நேரடியாக பார்க்கலாம். இப்போது 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பங்கேற்றுள்ள இந்த பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் என்பது சிவானந்தா சாலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்ல, வழிநெடுகிலும் கிட்டத்தட்ட இந்த சிவானந்தா சாலை என்பது நேப்பியர் பிரிட்ஜில் இருந்து சிம்சனை இணைக்கக்கூடிய சாலை. கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கான இந்த சாலையில முழுமையாகவே இந்த ஏற்பாடுகள் என்பது அவரை பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தான் மிக தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி, அது மட்டுமல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலுடைய மாதிரி என்பது தற்போது இங்கு வைக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் தற்போது அயோத்தியில் கட்டப்பட்டு 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ள ராமர் கோயிலுடைய வரைபடம் என்பது வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு விதமான வரவேற்புக்கான ஏற்பாடுகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே செய்திருக்கிறது. மட்டுமல்லாமல் வழிநெடுகிலும் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்பது விதமாக பேனர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்சி கொடி என மிக தீவிரமாகவே இந்த ஏற்பாடுகளை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது அதாவது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இந்த வருடத்திலேயே 2வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய நிலையில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி தங்க உள்ள நிலையில் பல்வேறு கட்சி பிரமுகர்களை, மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகளை அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு தமிழகத்தில் செய்யப்பட்டுள்ளன, அரசியல் ரீதியாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு வலுவாக தமிழகத்தில் உள்ளது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளிடம் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமது செய்தியாளர் பாலாவும் தற்போது என்னோட இணைந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் தான் இந்த பகுதியில் இருக்கோம். பிரதமரையோட செய்தியாளர்கள் பல்வேறு இடங்களில் இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையம் மூலமாக INS அடையார் அங்கிருந்து தான் வாகனம் மூலமாக நேரு ஸ்டேடியத்துக்கு போக இருக்கிறாரு. தற்போது சிவானந்தா சாலையில நானும் பாலாவும் இருக்கோம். பாலா, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி, இந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய மாதிரி, அதே போல ராமர் கோயிலுடைய மாதிரி படம் எல்லாம் வச்சிருக்காங்க. MLA ஹாஸ்டல் இருந்து சிம்சன், பல்லவன் சாலை, அதே போல சென்ட்ரல் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் என்னென்ன ஏற்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சி பண்ணிருக்காங்க? ஸ்டாலின், சிவானந்தா சாலையை பொறுத்தவரையும் MLA ஹாஸ்டல்ல இருந்து குறிப்பாக பாஜகவினுடைய ஒவ்வொரு விங்கு 12 விங்கு சார்பா அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அயோத்தி ராமர் கோயில ஒரு கான்செப்டா வச்சு ராமர், சீதா மற்றும் ராமாயண காட்சிகளை தத்ரூபமாக விளக்கும் வகையில குழந்தைகளை வச்சு வேடம் போட்டிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவர்கள் ஒட்டியிருக்க அந்த பேனர்களும் அயோத்தி ராமர் கோயில்களை ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்குது. சிவானந்தா சாலை முழுவதுமே பாத்தீங்கன்னா பாஜக தொண்டர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. பல்லவன் சாலையை எடுத்துக்கிட்டோம்னா முதலமைச்சர் படத்தையும் அதிகமா பார்க்க முடியுது. திமுக தொண்டர்களும் அதற்கு ஈக்குவலா அந்த பகுதியிலே இருக்கிறாங்க. மொத்தமாக பாத்தீங்கன்னா INS அடையாறிலிருந்து நேரு ஸ்டேடியம் வரையும் 3.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிட்டத்தட்ட காமன் நேரம் அந்த பயணம் இருக்குன்னு சொல்றாங்க. மற்றொரு விஷயத்த சொல்லணும். அதாவது லாஸ்ட் டைம் சென்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்த பொழுது பாலா சொன்ன மாதிரி இந்த நேரு ஸ்டேடியமும் INS அடையாரும் கிட்டத்தட்ட 3 to 4 கிலோமீட்டர் தான். ஆனா பிரதமர் நரேந்திர மோடிக்கான அந்த வரவேற்பு அளிக்கும் பொழுது அவர் நேரு ஸ்டேடியத்தை அடையும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இந்த முறை திட்டமிட்டபடி அவருடைய பயணம் இருக்குமா, அல்லது வரவேற்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நிறுத்தி நிதானமாக பிரதமர் நரேந்திர மோடி பார்ப்பார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. சக்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். Pongalo Pongal. This is Xiaomi Pongal. Assured extended warranty and other exciting offers along with gold on all Xiaomi smartphones.